தேவியாகப்பட்ட ஆதிலட்சுமி நான் ஆதாரமாக அனுப்பியிருக்கிறேன். எனக்கு நல்லா ஒரு பொண்டாட்டி புருஷனை எதுக்கு பாதத்தை பண்ணியிருக்கு. இந்த மாதிரி நாடகத்துல கூத்துலதான் இந்த மாதிரிலாம் நடக்குது. நேச்சர்ல அப்படி இல்ல. ஒரு மரியாதைன்னா ரொம்ப கஷ்டமா இருக்குது. மரியாதை புருஷனை கொடுக்கறது, பொண்டாட்டி கொடுக்கறது. பாருக்கனே, ஏய் பொண்டாட்டி சாமி கும்பிடுறது. ஏய் என்ன பண்றா? டேய் என்ன பண்ற? பொண்டாட்டி புருஷனை எதுக்கு சாமி கும்பிடுறது? மாரியா கோயில்ல மாரியாயை கும்பிடுறோம், பெருமா கோயில்ல பெருமாளை கும்பிடுறோம். ஒரு பொண்டாட்டி புருஷனை எதுக்கு கும்பிடுறது? சின்ன வயசுல இருந்து வர, ஏய் பாப்பா, சின்ன வயசுல இருந்து 20 வருஷம் வரைக்கும் அப்பா அம்மா ஆதரவுல வளர்றோம். செல்ல வச்சுக்கிட்டு பொம்பளை சின்ன வயசுல இருந்து 20 வருஷம் வரைக்கும் அப்பன் அம்மா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி உறவுல வாழ்றோம். 20 வருஷத்துக்கு மேல எங்கேயோ பிறந்த ஒரு ஆம்பளைக்கு பேரும் பொருத்தம் பார்த்து இந்த பிள்ளைய நம்ம வீட்டுல இருக்கிற பிள்ளைய அங்க குடுக்குறோம். அங்க யாரு அவங்களுக்கு தெரிஞ்சவங்க? அந்த பிள்ளைக்கு புருஷனை தவிர யாராவது அதிக உறவு இல்ல. அதனால அந்த அம்மா புருஷனை, கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷனா, அந்த அம்மா அந்த புருஷனுடைய பாதத்தை பணிந்தால், அந்த புருஷனுக்கு மரியாதை கொடுத்தா, அந்த அம்மாளுக்கு என்னென்ன செல்வங்கள் வந்து சேரும் தெரியுமா? புருஷனை அவ மதிச்சான்னா அந்த அம்மாளுக்கு அவ மாமியா மதிப்பான், மாமனார் மதிப்பான், கொழுந்தனா மதிப்பான், நங்கையா மதிப்பான், மச்சாண்டா பொண்டாட்டி மதிப்பான், பக்கத்து வீட்டுக்காரி மதிப்பான். அந்த ஊரே அவளை புகழ்ந்து போற்றும். அந்த ஊர் அவளை புகழ்ந்து போட்டுனா பெத்தைங்களுடைய பேர் வளரும். நாம செய்யறது ஒரே ஒரு வேலைதான், புருஷனுக்கு மரியாதை கொடுக்கணும். ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்துக்கு ஆணி வேருக்கு தண்ணி ஊத்தினா தலைவுல இருக்கிற தலையெல்லாம் தலை 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 இருக்கும். கணவனே கண் கண்ட தெய்வம் என்று என்னுடைய பாதத்தை நீ பணிந்திருக்கிறார் என்றும் சுகமாக வாழ்வாய் வாழ்வாய் வாழ்வாய். சொன்னா நான் மட்டும் இல்ல, என்னை போல பெண்களும் எல்லாம் மஞ்சளும் குங்குமத்தோடும் பொட்டோடும் பூவோடும் நாங்க தீர்க்க சுமங்கலியாக வாழ்ந்திருப்போம். இருந்தாலும் என்னை எதற்காக அழைத்தீர்கள்? என்ன காரணம்? நம்மை தேடி ஒரு அரக்கன் இங்க வருகிறான். அப்படியா? அவன் சொல்ற மாதிரி கேளு, எழுத்து பேச்சுன்னா அடிச்சு விடுவான்.